யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு வலம்புரி பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தமிழரசுவின் மூத்த தலைவர் மாவை நேற்றிரவு மறைந்தார். தமிழர் அரசியலில் மிக பெரும் ஆளுமை அவர் என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்டவாறு இந்த பிரதான செய்தி இங்கே காணப்படுகிறது. மேலதிகமாக பார்க்கையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சுயநாதிராசா நேற்றிரவு யாழ் போதனா வைத்தியசாலையில் காலமானார். இறக்கும் போது அவருக்கு வயது 82. இலங்கை தமிழர் அரசியலில் மிக பெரும் ஆளுமையான மாவையின் இறப்பு தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். வலம்புரி நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியும் அதுவாகத்தான் காணப்படுது. இன்றைக்கு 4 நாளிதழ்களுடைய பிரதான தலைப்பு செய்திகளும் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை காலமானார் என்ற செய்தியோடு தான் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா நேற்று யாழ் போதனா வைத்தியசாலையில் காலமானார் என்ற அந்த செய்தி யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் உள்ள தனது வீட்டில் தவறி விழுந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மாவை சேனாதிராஜா நேற்று 10 மணி அளவில் உயிரிழந்தார். இறுதி கிரிகைகள் தொடர்பான விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. உண்மையிலேயே தமிழ் தேசியத்தினுடைய மூத்த தலைவராகவும் தமிழரசு கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய மாவை சேனாதிராஜாவினுடைய இழப்பு அல்லது அந்த அனுபவத்தினுடைய இழப்பு என்பது குறிப்பாக தமிழ் தேசிய அரசியலில் நிச்சயமாக ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தியடையும் நாங்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் கலைப்பீட மாணவர் இருவருக்கு வகுப்பு தடை அங்கீகரித்தது பேரவை என்று நேற்று கூடியிருக்கக்கூடிய பேரவையினுடைய செய்திகள் தொடர்பாக காணப்படுகிறது. அதே நேரம் யோசிதவிடமிருந்து 7 துப்பாக்கிகள் பறிமுதல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய இளைய மகன் யோசித ராஜபக்சவனிடமிருந்து 7 துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சு கைப்பற்றி இருக்கிறது என்று ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அண்மையில் அவர் 34 மில்லியன் நிதி மோசடியில் கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அதை தாண்டி கிளிநொச்சி பெரிய குளத்தில் இளம் குடும்பஸ்தர் நேற்று சடலமாக மீட்பு என்ற செய்தியும், அர்ச்சுனா எம்பி கைது. யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவன் அர்ச்சுனா ராமநாதன் சாவச்சேரியில் வைத்து நேற்று மாலை அனுராதபுரம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். கடந்த வாரம் போலீசாருடைய செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவித்த தொடர்பாக நீதிமன்றால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையிலே நீதிமன்றத்துக்கு சென்று அங்கே பெயர் மாறி பதிவிடப்பட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையிலே நேற்றைய தினம் அவர் அனுராதபுர போலீசாரினால் சாகச்சேரியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற அந்த செய்தியும், பொறுப்புக்கூறல் விடயத்தில் முன்னேற்றம் ஏற்படவில்லை, இலங்கை அரசாங்கம் தொடர்பில் யாழில் பிரித்தானிய அமைச்சர் செய்தி என்ற செய்தியும், கிளிநொச்சியில் குளவிக்கொட்டு கிழக்கிலான 15 பேர் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதி என்ற செய்தியும் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழுடைய தலைப்பு செய்தியை பார்க்கலாம். உதய நாளிதழும் தலைப்பு செய்தியாகவும் தமிழரசின் மூத்த தலைவர் மாவை சுயநாதிராஜா நேற்று காலமானார் என்ற செய்தியை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் இருக்கிறது. பொதுவாக இன்று யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக இவையே இருக்கின்றது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக ஜனாதிபதியின் யாழ் வருகையின் போது போராட்டம் நடாத்த தடை கோரி வழக்கு, யாழ்ப்பாண போலீசாரால் தாக்குதல் என்ற ஒரு செய்தி நேற்றைய தினம் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளில் பார்த்திருந்தோம். ஜனாதிபதியின் யாழ் வருகையின் போது வேலையேற்ற பட்டதாரிகள் போராட்டம் செய்ய போவதாக ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். அதற்கு இன்றைய நாள் பத்திரிகையில் ஜனாதிபதியின் யாழ் வருகையின் போது போராட்டம் நடாத்த தடை கோரி வழக்கு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண போலீசாரால் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதே போன்று வலம்புரி நாளிதழில் பார்த்த செய்திதான் அனுராதபுரம் போலீசாரினால் அர்ச்சுனா எம்பி யாழில் கைது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. இந்த செய்தி நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்ட ஒரு செய்தியாகவும் காணப்பட்டது. வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் யாழ்ப்பாணத்தில் நேற்று போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் பரிந்துரைகளை நிறைவேற்ற அங்கீகாரம், துணைவேந்தர் ஸ்ரீ சத்குணராசா என்றவாறு ஒரு தகவல். அதே போன்று உதயன் பத்திரிகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடர்பான செய்தியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதியாக தொடர பேராசிரியர் ரகுராம் இணக்கம் என்றவாறும் ஒரு செய்தி காணப்படுகிறது. கடந்த சில நாட்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களில் ஏற்பட்ட குழப்பங்களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதி பதவி விலகி இருந்த நிலையில் இன்றைய தினம் அதற்கு அவர் பேராசிரியராக பதவியேற்பதற்கு பீடாதிபதியாக பதவியேற்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தி உதயன் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வலம்புரி நாளிதழில் பார்த்த செய்திதான் யோசித ராஜபக்ஷவிடம் 7 துப்பாக்கிகள் கைப்பற்றல் என்றவாறு செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக
பொறுப்புக்கூறலில் அதிருப்தி, இலங்கையுடனான உறவை மீளாய்வு செய்கிறது பிரிட்டன் என்றவாறு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே காணப்படுகிறது. பொறுப்புக்கூறல் விடயத்தில் இலங்கை அரசாங்கத்திடம் குறிப்பிட்ட முன்னேற்றம் எதுவும் இல்லை. இந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கத்துடன் பேணப்படும் அணுகுமுறையை எமது அரசு கவனத்தில் எடுக்கும் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக 5க்கு மேற்பட்ட கொள்ளை, பாடசாலை மாணவன் 6 மாத மறுவாழ்வில் என்றவாறு ஒரு செய்தி. கோப்பாய் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட கொள்ளைகள் மற்றும் வழிப்பறியில் ஈடுபட்ட பாடசாலை மாணவன் 6 மாத காலம் மறுவாழ்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். மாணவனுக்கு எதிராக போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே அவருடைய வயது மற்றும் மாணவன் என்பதை கருத்தில் கொண்டு நீதவான் 6 மாத கால மறுவாழ்வில் அவரை இணைத்துள்ளார்கள் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக 40,000 போதை மாத்திரைகள், 5 இளைஞர்கள் கைது என்ற ஒரு செய்தியும், பாலியல் விடுதியொன்றில் கோப்பாயில் முற்றுகை, சிறுமி உட்பட 3 கைது என்றவாறும் உதயன் மற்றும் ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழும் எனவே நாங்கள் கூறியது போல மறைந்தார் மாவை என்று மாவை சேனாதிராஜாவினுடைய மறைவு தொடர்பான செய்தியோடு தான் புலந்திருக்கிறது. அதை தாண்டி இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வே இல்லை, வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் என்ற செய்தியும், கலைப்பீடாதிபதியாக ரகுராம் தொடர்ந்து பதவி வகிப்பார் என்று அந்த செய்தி. நேற்றைய பேரவையின் கூட்டத்திற்கு பிறகு அந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகிறது. துணைவேந்தர் அவர்கள் பீடாதிபதியினுடைய விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த நிலையிலேயே மீண்டும் அவர் தொடர்ந்தும் கலைப்பீடாதிபதியாக பதவி வகிப்பார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதை தாண்டி ஜனாதிபதி அனுரவின் யாழ் விஜயம் போராட்டங்களை தடுக்க போலீசார் முஸ்தீபு, நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட 5 அன்று அழைப்பு கட்டளை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே நேரம் ஏனைய செய்திகளில் பார்த்தது போல நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நேற்று கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், மயிலட்டியில் விடுவிக்காமல் படவுள்ள 3 கிராம சேவகர் பிரிவுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுங்கள், வடமாகாண ஆளுநரிடம் கோரிக்கை என்ற செய்தியும் தினக்குரனுடைய முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. அதை தாண்டி தினக்குரனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் 2 விலகல் என்ற செய்தியும், சிறுவயதில் கற்பம் தரித்தல் கடந்த ஆண்டில் அதிகரிப்பு, பிரதி பொலிஸ்மா அதிபர் ரேணுக 2024 ஆண்டில் சிறு வயதில் கற்பம் தரிக்கும் சம்பவங்கள் 213 அதிகரித்துள்ளதாக சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக விசாரணை பிரிவின் பிரதி பொலிஸ்மா அதிபர் ரேணுக ஜெயசுந்தர தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி ஒன்று காணப்படுகிறது. அதே நேரம் பனை அபிவிருத்தி சபை தலைவருக்கு அழைப்பானை, பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் வி சகாதேகவனுக்கு எதிராக வெள்ளவத்தை போலீசாரால் அழைப்பானை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் தலைவருக்கு எதிராக அவர் வைத்திருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அவர் கொடுத்த வழக்கின் அடிப்படையிலே அவருக்கு அழைப்பானை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு செய்தியோடு, அதை தாண்டி மஹிந்தவனுடைய மகள் நாமல் ராயபக்ச கருத்தொன்றை வெளியிட்டிருக்கிறார். புலிகளுடன் உடன்படிக்கை செய்திருந்தால் அப்பா அமைதிக்கான நோபல் பரிசை வென்றிருப்பார் நாமல் ராயபக்ச என்ற செய்தியும், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருந்தால் அமைதிக்கான நோபல் பரிசை அப்பா வென்றிருப்பார் என்று மகன் கூறியிருப்பதாக அந்த ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதை தாண்டி வடக்கு கிழக்கு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்ய பணத்தை ஒதுக்குமா அனுர அரசு, வடக்கு கிழக்கு விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் பணம் ஒதுக்குமா என கேள்வி எழுப்பியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அறுவடைக்கு முன்பு பணத்தை ஒதுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் பெருமளவிலே இந்த காலநிலையை கருத்தில் கொண்டு பெருமளவான இடங்களிலே அறுவடையை முடிந்த பிறகு அரசாங்கம் கட்டுப்பாடு விலையை தீர்மானித்து இனி பணத்தை ஒதுக்குவது என்பது எந்த அளவுக்கு சாத்தியமான விடயம் என்பது இன்றைக்கு பேசு பொருளாக இருந்து கொண்டிருக்கிற இடங்களிலே நெல்லியடியில் பச்சை குத்தும் நிலையத்துக்கு சீல் வைப்பு, நெல்லியடி பகுதியில் இயங்கிய வியாபார நிலையம் ஒன்று கரவட்டி தெற்கு மேற்கு பிரதேச சபையால் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த வியாபார நிலையம் சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையிலும் காணப்பட்டமையால் அதற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக கரவட்டி பிரதேச சபை செயலாளர் கணேசன் கமஸ்நாதன் தெரிவிக்கையில் பகிரங்க அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கிறார். சன் டாட்டூஸ் நெல்லியடி எனும் வியாபார நிலையத்தை மூடுதல் எனும் தலைப்பில் அந்த அறிவித்தல் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரத்திற்கு தீங்கு ஏற்படுத்தும் வகையில் பச்சை குத்தும் டாட்டூ செயற்பாட்டில் ஈடுபட்டமை மற்றும் துஷ்பிரயோகங்களினால் இடம்பெற்றமையினால் நபர் ஒருவர் உடல் உள ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. எனவே வியாபார நிலையம் மறு அறிவித்தல் வரும் வரை மூடப்படுகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதே நேரம் சிலம்பம் கராத்தே போட்டிகளில் வெற்றியீட்டிய மாணவர்கள் கௌரவிப்பு என்ற செய்தியும் தினக்குரலினுடைய செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக துப்பாக்கிச் சூட்டில் 2 இந்திய மீனவர்கள் காயம், இந்திய வெளிவகார அமைச்சு கடும் எதிர்ப்பு என்றவாறு நேற்றைய தினம் இடம்பெற்ற சம்பவம் பற்றிய செய்திகள் மேலும் விரிவாக இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
தொடர்ந்து வைத்தியசாலை ஊழியரின் மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவ நேரம் இயங்காதிருந்த கண்காணிப்பு கமரா என்ற ஒரு செய்தி. கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் பெண் பரிசோதகர் ஒருவரின் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெறுமதியான மோட்டார் சைக்கிள் வைத்தியசாலை தரிப்பிடத்திலிருந்து கடந்த 26ஆம் தேதி திருடப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளாக 40,000 போதை மாத்திரைகளுடன் 5 இளைஞர்கள் நேற்று கைது. யாழ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிரடி என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடத்துனரின் அநாகரிகமான செயல், பயணிகள் கடும் விசனம். தனியார் பஸ் ஒன்றில் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றியதுடன் மேலும் பயணிகளை ஏற்றுவதற்காக நடத்துனர் அநாகரிகமான முறையில் இருக்கைகளுக்கு மேல் ஏறி பயணிகளை மேலும் நெருங்கி நிற்குமாறு கோரிய சம்பவம் பயணிகள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பெரும்பாலும் இந்த தனியார் போக்குவரத்து பஸ்களில் இடம்பெறுகின்ற ஒரு சம்பவம் தான். அதிகமான மக்களை ஏற்றி அவர்களை நெருங்கி நிற்குமாறு அவர்கள் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துவதும், குறிப்பாக பாடசாலை மாணவர்களை அவர்கள் அநாகரிகமாக பேசுவது என்பது நடந்து கொள்ளுகிற ஒரு விஷயம்தான். இது தொடர்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் சந்தோஷம். தொடர்ச்சியான செய்திகளாக இந்திய மீனவர் எல்லை தாண்டுவதே அனர்த்தங்களுக்கு வழிவகுக்கின்றது, அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியோடு நாட்டு நடப்புகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. புத்தக பூச்சிகளாக இருந்தால் எமது அறிவு விருத்தி அடையாது, நாட்டு நடப்புகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பத்திரிகைகளை படிக்க வேண்டும், பாட புத்தகங்களுக்கு மேலதிகமாக படிக்கும் ஒவ்வொரு விடயங்களும் எமது அறிவை விருத்தி செய்யும் என்றவாறு வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தி. அதனைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை குறைக்க முடியாது, அமைச்சர் அரசமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தாமல் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகள் பற்றிய ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று இவ்வாறான ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான சாதாரண பரீட்சை நேர அட்டவணை வெளியீடு என்ற ஒரு செய்தியும், மின்சார கட்டணத்தின் சலுகை மக்களை சென்றடைகின்றதா ஆராயும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு என்ற ஒரு செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. மேலதிகமாக பார்க்கையில் குறைக்கப்பட்ட மின்சார கட்டணத்தின் சலுகை பொதுமக்களை முறையாக சென்றடைகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று நாளை இடம்பெற உள்ளதாக ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்தியாக இலங்கையில் சிறுவரிடையே சிக்கன்குனியா பாதிப்புகள், வைத்தியர் தீபால் பெரேரா சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தியும், மஹிந்தவிற்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டால் நாட்டில் மீண்டும் கலவரம் வெடிக்கும், முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் என்ற ஒரு செய்தி. அறுவை சிகிச்சைகளுக்காக அதிகமானோர் காத்திருப்பு, துரிதப்படுத்த அரசு நடவடிக்கைகள் என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் வெளிநாட்டு செய்திகளாக கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி 31க்கும் மேற்பட்டோர் பலி, 200க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் பலி, எண்ணிக்கை உயரும் என அச்சம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதை தாண்டி கனடா பிரதமர் தேர்தலில் இந்திய வம்சாவளி பெண் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே நேரம் ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் இறையாண்மை உள்ள தேசமாக மலரும் நாளே தமிழர் தேசத்தின் சுதந்திர நாள், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி மக்கள் பேரெழுச்சி இயக்கம் செய்தி என்ற கருத்து, தமிழர் தேசம் அந்நிய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு இறையாண்மை உள்ள தனி தேசமாக மலரும் நாளே தமிழினத்தின் சுதந்திர நாள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதை தாண்டி இலங்கையின் சுற்றுலாத்துறையில் இணைய விரும்பும் நியூசிலாந்து யாழ் பல்கலையில் உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு என்ற செய்தியும் உட்பக்க செய்திகளுக்குள் காணப்படுகிறது. அதே நேரம் முல்லை ஆதார வைத்தியசாலையில் வைத்தியரின்மையால் சேவைகள் தடைப்பட்டன. முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைத்தியரின்மையால் நேற்று சில மணி நேரம் வெளிநோயாளர் பிரிவின் வைத்திய சேவைகள் தடைப்பட்டிருந்தன என்ற செய்தியும், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் இதய சுத்தியோடு பணியாற்றுங்கள் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதை தாண்டி அண்ணனின் விடுதலைக்காக காத்திருக்கும் தங்கை வாகினி, ஜனாதிபதியிடம் உருக்கமான கோரிக்கை, 30 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் அரசியல் கைதியான எனது அண்ணனை இம்முறை சுதந்திர தினத்திலாவது விடுவியுங்கள் என அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்திபனின் சகோதரி வாகினி ஜனாதிபதியிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது அண்ணனின் விடுதலைக்காக பல ஜனாதிபதிகளிடம் கோரிக்கை விடுத்த போதும் நடைபெறவில்லை. தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடமும் கோரிக்கை விடுத்துள்ளேன். எனது கோரிக்கை கடிதம் கிடைத்தது என பதில் மாத்திரம் வந்துள்ளது. ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகின்ற நிலையில் எனது அண்ணன் கைது செய்யப்பட்டு 30 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது. இந்த முறை சுதந்திர தினத்திலாவது விடுதலை செய்து அண்ணாவை எங்களுடன் சுதந்திரமாக வாழ விடுங்கள்.
என எங்களுடைய குடும்பம் சார்பில் கோரிக்கை விடுக்கிறோம். 20 வயதில் சிறை சென்ற எனது அண்ணாவுக்கு தற்போது 30 வயதாகிறது. இனியும் அவரை சிறையில் வைத்திருந்து என்ன செய்ய போகிறீர்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். எனது அண்ணா விடுதலையை எதிர்பார்த்து 30 ஆண்டுகள் காத்திருக்கிறோம். அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் தற்போதைய ஜனாதிபதி வெளிப்படுத்தியதால் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று அந்த மடல் தொடர்ந்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. இதுதான் இன்றைய நாளிதழ்களில் புலந்திருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது.